Hi friends, welcome to part-time recipes. இன்னைக்கு நம்ம ரெசிபில ஹோட்டல்ல செய்யற டேஸ்ட்லயே நம்ம வீட்லயே ரொம்ப ஈஸியா வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அரிசி ஊற வச்சிரலாம். அதுக்கு நான் ஒரு பவுல்ல 1 கப் அளவு பாஸ்மதி அரிசி சேர்த்தி அதுக்கு தேவையான அளவு தண்ணியும் நான் ஊற்றி வைக்கிறேன். இது 1/4 கிலோ அளவு இருக்கும். இது 1 மணி நேரம் போல ஊறட்டும். இப்போ ஒரு பாத்திரத்துல அரிசி வேகிற அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறம் அரிசி ஒட்டாம குழையாம இருக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கிங்க. இப்போ கொஞ்சமா நம்ம லெமன் சேர்த்திக்கலாம். அரை முடிக்கும் கம்மியா போதும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. அரிசியில் இருக்கிற தண்ணியை வடிகட்டிட்டு அரிசி வீலாம் நம்ம இதில் சேர்த்திடலாம். இப்போ பாருங்க நல்லா கொதிச்சு வருது. இப்போ அரிசி நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு 3/4 பதத்துக்கு அரிசி வெந்தா போதும். அப்போதான் நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு குழையாம இருக்கும். இப்போ நம்ம அதை வடிகட்டிடலாம். இப்போ சாப்பாடு வடிகட்டிட்டோம். நெக்ஸ்ட் அந்த சாப்பாட்டை இந்த மாதிரி ஒரு பெரிய பிளேட்ல பரப்பி விட்டு ஆற விட்டுறலாம். பிளேட்டு இல்லைன்னா ஒரு டவல்ல கூடி இந்த மாதிரி நம்ம ஆற விடலாம். அப்போ சாப்பாடு ஒட்டாம இருக்கும். அதுக்காக தான். நெக்ஸ்ட் ஒரு பேன்ல ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் இதில் ஒரு 10 பல் பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை இதில் சேர்த்தி நல்லா வதக்கிக்கலாம். கூடவே 1 கப் அளவு வெங்காயமும் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு இது கூட 2 பெரிய சைஸ் பச்சை மிளகாவையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை இதில் சேர்த்தி நல்லா வதக்கி விடுறேன். இப்போ இது கூட நம்ம காய்கள்லாம் சேர்த்திடலாம். 1 கப் அளவு பீன்ஸு, 1 கப் அளவு கேரட்டும் இதில் நான் ஆட் பண்ணுறேன். கூடவே 3/4 கப் அளவு முட்டைக்கோஸும் இதில் நான் சேர்த்துறேன். தேவையான அளவு உப்பு இதுக்கு நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா கிளறி விட்டு வேக விட்டுறலாம். எண்ணெயிலேயே இது வேகட்டும். இதுக்கு தண்ணியெல்லாம் எதுவும் சேர்த்த வேண்டாம். இது கூட காரத்துக்கு தகுந்த மாதிரி பெப்பரும் இதில் நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. காய் 3/4 பதத்துக்கு தான் வெந்திருக்கணும். ரொம்ப வெந்துடவும் கூடாது. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோயா சாஸ் நான் சேர்த்துறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு கிரீன் சில்லி சாஸும், லாஸ்ட்டாக 1 டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது கூட நம்ம சாப்பாட்டை சேர்த்திடலாம். சாப்பாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்திக்கிங்க. பாருங்க சாப்பாடுலாம் ஒட்டாமல் இருக்கு பாருங்க. இப்போ இதை நம்ம கிளறி விட்டுறலாம். நல்லா அடியிலேருந்து கிளறினாதான் அடியில் இருக்கிற கிரேவி மசாலா மேலே வந்துடும். இது கூட நம்ம பட்டாணி கூடி சேர்க்கலாம். நல்லா இருக்கும். இந்த மாதிரி எல்லா பக்கமும் காய்கள் படுற மாதிரி கிளறி விட்டுறலாம். பாருங்க எல்லா பக்கமும் நல்லா கிளறி விட்டுட்டோம்.
கடைசியாக கொஞ்சம் மல்லியில தூவி ஒரு டைம் கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனாலும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இன்னொரு ரெசிபியில் நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.